1400ஆம் ஆண்டு பெரியாச்சி தொண்டை நாட்டில் உள்ள கொண்டித்தோப்பு கிராமத்தில் மருத்துவராக பணிபுரிந்து வந்தார். தொண்டை நாடு என்பது இப்பொழுது உள்ள சென்னை மாநகரம். குழந்தை பிரசவிப்பதில் இவர் பெற்ற திறமையினால் இவர் நன்கு அறியப்பட்டார். இவருக்கு வாள் சண்டை, ஈட்டி எறிதல் போன்ற தற்காப்பு திறன்களும் தெரிந்து வந்தது. கிபி 1400ஆம் ஆண்டு 3ஆம் ராஜநாராயண சம்புவரையரின் மகனான 4ஆம் வல்லாளன் அரியணையிலிருந்து இறக்கப்பட்டான். அதனால் அவன் தன் பரிவாரங்களுடன் காட்டில் மறைந்து வாழ்ந்து வந்தான். அதனால் அவன் கிராமங்களை தாக்கி கொள்ளையடித்து ஒரு கொள்ளைக்காரனாக மாறினான். அவனது மனைவியின் பெயர் கார்குழலி. அவள் குழந்தையை பெற்றெடுக்கும் நிலையில் இருந்தாள். அந்த சமயத்தில்தான் பெரியாச்சியை நள்ளிரவில் காட்டிற்கு அழைத்துச் சென்றனர். 2 காரணங்களால் இது ஒரு சிக்கலான பிரசவமாக இருந்தது. ஒன்று, வசதிகள் இல்லாத காட்டில் பிரசவம் செய்ய வேண்டிய நிலை. 2வது, வல்லாளனோ ஜோதிடத்தை நம்புகிறவன், ஜோசியரோ குழந்தை பூமியை தொடக்கூடாது என்று சொல்லியுள்ளார். பெரியாச்சியும் இந்த பிரசவத்தை திறமையாக செய்தார். ஒரு பாறையில் அமர்ந்தபடி கார்குழலியை மடியில் படுக்க வைத்து வயிற்றை கிழித்து, அதாவது சிசேரியன் முறையில் குழந்தையை வெளியில் எடுத்தாள். குழந்தையை தன் ஒரு கையில் தாங்கி இருந்தார். இந்த நேரத்தில் தாயும் குழந்தையும் நல்ல நிலையில் இருந்தனர். ஆனால் வல்லாளனுக்கோ வேறு திட்டங்கள் இருந்தது. குழந்தையை கைகளால் தொட்ட எவரும் உயிருடன் இருக்கக்கூடாது என்று ஜோசியர் கூறியிருந்தார். அதனால் அவன் பெரியாச்சியை கொல்வதற்காக வாளை உயர்த்தினான். இதனால் கோபமடைந்த பெரியாச்சி அவள் வைத்திருந்த ஈட்டியால் அவனை துளைத்து, பின்னர் அவன் மரணத்தை உறுதி செய்வதற்காக தன் கால்களுக்கு கீழே வைத்து மிதித்து பார்த்தாள். அவனது மனைவி அவனுக்கு உதவ முயன்றாள். அதனால் கோபத்தில் அவளது குடலை பெரியாச்சி தின்றாள். இந்த சூழ்நிலையிலும் பெரியாச்சி அந்த குழந்தையை தன் கையில் பாதுகாப்பாக வைத்திருந்தாள். பின்னர் அவள் அந்த குழந்தையை தன் குழந்தையாக வளர்த்து வந்தாள். அவனுக்கு சீராளன் என்று பெயரிட்டாள். தொண்டை நாட்டையே அச்சுறுத்தி வந்த கொள்ளைக்காரனை கொன்று குழந்தையின் உயிரையும் காப்பாற்றியதால் பெரியாச்சி ஒரு ஹீரோவானார். அவரது வாழ்நாளில் அவள் கர்ப்பிணி பெண்கள் மத்தியில் ஒரு அடையாளமாகவும் மாறினார். எந்த சூழ்நிலையிலும் பெரியாச்சி குழந்தையை காப்பாற்றுவாள் என்று தமிழ் நாட்டுப்புற கதைகளில் அவரை சிறந்த மகப்பேறு மருத்துவர் என்று கூறுவர். பெரியாச்சி மருத்துவத்துறையில் பல அறுவை சிகிச்சை கருவிகளை உருவாக்கினார். அவரது கருவிகள் அசல் பெரியாச்சி சிலையில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. முதல் பெரியாச்சி கோவில் கொண்டித்தோப்பு கிராமத்தில் கிபி 1475ஆம் ஆண்டு அவர் இறந்தவுடனேயே கட்டப்பட்டது. இக்காலத்தில் கட்டப்பட்டு இருந்தால் அது நினைவு சின்னமாக மாறியிருக்கும். அவரை அனைவரும் அம்மா ஆன பெரியாச்சி என்று அழைத்து வந்தனர். பின்னர் அதுவே அம்மன் பெரியாச்சி என்று மாறியது. அக்கோவிலிலும் அவரது வளர்ப்பு மகன் சீராளனே முதல் பூசாரியாக இருந்தான். பெரியாச்சியின் புகழ் காட்டுத்தீ போல் தென்னிந்தியா முழுவதும் பரவியது. தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரக்கணக்கான பெரியாச்சி அம்மன் கோவில்கள் உருவானது. கேரளா மற்றும் ஆந்திராவிலும் சில கோவில்கள் உள்ளது. வெளிநாட்டில் கட்டப்பட்ட முதல் பெரியாச்சி அம்மன் கோவில் 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே மலேசியாவில் கட்டப்பட்டது. தமிழ் மக்கள் தாம் எங்கு சென்றாலும் பெரியாச்சி அம்மனையும் கூடவே அழைத்துச் சென்றனர். 4 விதமான பிரச்சனைகளுக்கு பொதுவாக பெண்கள் பெரியாச்சியை வழிபட்டு வந்தனர். 1, குழந்தை வரம் வேண்டி. குழந்தை வரம் வேண்டி செல்லும் பெண்கள் கருப்பு புடவை அணிந்து அரிசி, இறைச்சி, பழங்களை காணிக்கையாக கொடுத்து வேண்டிக் கொண்டனர். 2வது, கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பமாக உள்ள பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அன்னதானம் அளித்து 7 கருப்பு புடவை தானம் கொடுத்து பிறக்கும் குழந்தையின் நலனுக்காக பிரார்த்தனை செய்தனர். 3வது, புதிதாக பிறந்த குழந்தைகள். குழந்தை பிறந்து 7 நாட்களுக்கு பிறகு அது பெரியாச்சி அம்மனின் காலடியில் வைக்கப்படும். பெரியாச்சியிடம் தனது விசுவாசத்தை காட்டி ஒரு சில நிமிடங்கள் குழந்தையை அம்மனின் காலடியில் விட்டு செல்வார்கள். இந்த நேரத்தில் பெரியாச்சி குழந்தையுடன் பேசி எந்த நோயாக இருந்தாலும் குணப்படுத்தி விடுவாள் என்பது மக்களின் நம்பிக்கை. 4வது, நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள். இக்குழந்தைகள் கருப்பு உடை அணிந்து கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டு அம்மனிடம் தனியாக பிரார்த்தனை செய்ய சொல்லி அனுப்பி வைப்பார்கள். பெரியாச்சியின் மீது இருந்த நம்பிக்கையே பின்பு அவள் கடவுளாக மாற காரணமாக இருந்தது. எப்படியாவது அவள் காப்பாற்றி விடுவாள் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருந்தது. ஒவ்வொரு தமிழ் கடவுள்களின் பின்பும் இப்படி ஏதாவது ஒரு கதை இருக்கும். அழிந்து வரும் நம் தமிழ் கடவுள்களில் பெரியாச்சி அம்மன் கோவிலும் ஒன்றாக உள்ளது.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதே போல இன்னும் நிறைய ஆன்மீக கதை மற்றும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.